இந்தியா ரஷ்யாவை சீனாவிடம் இழந்துவிட்டோம். போட்டோ போட்டு புலம்பும் ட்ரம்ப். பெரிய ட்விஸ்ட். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நமக்கு 50% வரிகளை விதித்தார். அது மட்டுமின்றி நம் நாட்டின் பொருளாதாரத்தை ட்ரம்ப் கடுமையாக விமர்சனம் செய்தார். இதனால் நம் நாடு சீனாவுடன் கைகோர்த்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியா மற்றும் ரஷ்யாவை சீனாவிடம் இழந்துவிட்டோம் என புலம்பி டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பது சர்வதேச அரசியலில் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம் நாடு அமெரிக்காவுடன் நெருக்கமாக உறவை பின்பற்றி வந்தது. குறிப்பாக கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்புடன் பிரதமர் மோடிக்கு நல்ல நட்பு இருந்து வந்தது. இதனால் இரு நாடுகள் இடையேயான உறவு இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. மாறாக அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டிற்கு விதித்த 50% வரிதான் முக்கிய காரணம். நம் நாட்டுடன் இருக்கும் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி இந்த வரியை ட்ரம்ப் விதித்தார். இதனால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. இந்த வரி விதிப்பை நம் நாடு கடுமையாக எதிர்த்தது. இருப்பினும் ட்ரம்ப் இறங்கி வராததால் நம் நாடு அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கியது. அதன்படி நம் நாடு சீனாவுடன் கைகோர்த்துள்ளது. இரு நாடுகளிடையேயான பகையை மறந்து சீனாவும் நம்முடன் சேர்ந்து செயல்பட முன்வந்துள்ளது. அதன்படி பிரதமர் மோடி கடந்த 31 மற்றும் 1ஆம் தேதி சீனாவின் தியான்ஜின் நகரில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோருடன் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து சிரித்தபடி பேசிக்கொள்ளும் போட்டோ வெளியானது. இது ட்ரம்பின் தூக்கத்தை கெடுத்தது. அமெரிக்காவுக்கு எதிராக சீனா, ரஷ்யா, இந்தியா கைகோர்த்திருப்பதை ட்ரம்பால் ஏற்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் தியான்ஜின் நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் சேர்ந்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி பரவி வருகின்றன. இந்த போட்டோவில் ஒன்றை இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் டொனால்டு ட்ரம்ப் நம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டோம் போல் தெரிகிறது. அவர்கள் ஒன்றாக நீண்டகால மற்றும் வளமான எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சீனாவுடன் இந்தியா, ரஷ்யா நெருங்கி செயல்படுவதை ட்ரம்பால் ஏற்க முடியவில்லை. இதனால் அவர் சமூக வலைதளங்களில் புலம்பத் தொடங்கியுள்ளார். ட்ரம்ப் இந்தியாவை சீண்டும் போதும் பல அமெரிக்க தலைவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்றனர். ஏனென்றால் இந்தியாவை சீண்டினால் அவர்கள் சீனாவுடன் கைகோர்ப்பார்கள். இது ஆசியாவில் அமெரிக்காவுக்கு சவாலை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தனர். ஆனால் ட்ரம்பை அதனை கண்டுகொள்ளாமல் கண்மூடித்தனமாக வரிகளை விதித்தார். இப்போது சீனாவுடன் கைகோர்த்த இந்தியா, ரஷ்யாவை இழந்துவிட்டோம் என்று புலம்பத் தொடங்கியுள்ளார். இதுபற்றி இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால், டொனால்டு ட்ரம்பின் தற்போதைய பதிவு பற்றி எந்த கருத்து சொல்லவும் நாங்கள் விரும்பவில்லை என்றார். இருப்பினும் தொடர்ந்து ரஷ்யா மற்றும் இந்தியாவை எதிர்த்து வந்த ட்ரம்ப் தற்போது திடீரென்று இப்படி புலம்பி இருப்பது சர்வதேச அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.